சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 255 எம்பிபிஎஸ் மாணவ மாணவியர் மீது தேசிய மருத்துவ கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வின் போது வினாத்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெறுவது கடினம் என்ற சூழலில் கடந்த ஆண்டு தேர்வில் 67 பேர் 720 மதிப்பெண்களை பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் 40 வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சில தேர்வு மையங்களில் மட்டும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன என்று தேசிய தேர்வு முகமை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு பீகார் தலைநகர் பாட்னா, ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் ஆகிய பகுதிகளில் மட்டுமே முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் தொடர்புடைய எம்பிபிஎஸ் மாணவ மாணவியர் மீது தேசிய மருத்துவ கமிஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக 14 மாணவர்களின் எம்பிபிஎஸ் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 215 மாணவ மாணவியரின் முறைகேடு தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முந்தைய ஆண்டு நீட் தேர்வின் போது முறைகேடுகள் செய்து சிக்கிய 42 மாணவ மாணவியர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீட் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 255 எம்பிபிஎஸ் மாணவ மாணவியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.